ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு பிகேசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு மாரல் ஸ்டோரி, தி அக்லி டக்லிங். இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். A farmer's duck lays 10 eggs. When the eggs hatch, 9 ducklings look just like their mother, but the 10th one is big, grey and considered ugly. ஃபார்மர்னா என்ன? விவசாயி. ஒரு விவசாயி கிட்ட வந்து ஒரு வாத்து இருந்தது. அது 10 முட்டை போட்டுச்சு. அந்த 10 எக்ஸில் வந்துட்டு 9 எக்ஸ் வந்து லுக் ஜஸ்ட் லைக் தியர் மதர். அப்படின்னா என்ன? அவங்க அம்மா மாதிரியே இருந்தது. 9 டக்குமே எல்லோ கலரில் அவங்க அம்மா மாதிரியே இருந்துச்சு. எக்ஸப்ட் ஒரு எக்கு மட்டும் அந்த மாதிரி இல்லை. ஹேட்ச்னா என்ன மீனிங்கு? குஞ்சு பொரிக்கிறதுன்னு அர்த்தம். எக்னா முட்டை. ஸோ ஜஸ்ட் லுக் லைக் தியர் மதர்னா என்ன? அவங்க அம்மா மாதிரியே இருந்துச்சு. 9 எக்ஸ் அவங்க அம்மா மாதிரியே இருந்தது. ஒன்று மட்டும் அவங்க அம்மா மாதிரி இல்லை. ஸோ அந்த 10th ஒன் பார்க்க எப்படி இருந்தது? பிக், பெருசாக இருந்தது. கிரே கலரில் இருந்தது. அண்ட் கன்சிடர்ட் அக்லி, அது வந்து பார்க்க அசிங்கமாக இருக்குது அப்படின்னு இங்கே வந்து டிக்டேட் பண்ணுறாங்க. த அதர் டக்லிங்ஸ் டீஸ் ஹிம் விச் மேக்ஸ் ஹிம் வெரி சேட். ஸோ என்ன சொல்கிறாங்க? த அதர் டக்லிங்ஸ், அந்த 9 டக்ஸ் ஒரே மாதிரி சிமிலராக இருக்குல்ல, அவங்க அம்மா மாதிரி. அந்த 9 டக்ஸும் சேர்ந்து அந்த ஒரே ஒரு டக் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அந்த கிரே கலரில். அதை வந்து டீஸ் பண்ணிச்சான். டீஸ் பண்ணுறதுனா என்ன? துன்புறுத்துச்சு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது தானே. அந்த மாதிரி யாரையுமே வந்து பாடி ஷேம் பண்ணக்கூடாது. நான் வந்து அழகாக இருக்கேன், நீ வந்து அக்லியாக இருக்க, அந்த மாதிரி சொல்லி ரியல் லைஃப்லேயும் நம்ம யாரையுமே டீஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 9 டக்ஸும் சேர்ந்து அந்த ஒரே ஒரு டக்கை டீஸ் பண்ணுச்சு. ஏன்னா அது அக்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபீலிங் அன்ஹாப்பி, த அக்லி டக்லிங் ரன்ஸ் டு எ நியர்பை ரிவர் where he sees beautiful white swans. இந்த அக்லி டக்லிங் என்ன ஆச்சு? ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ, நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கோம் போல இருக்குது, அதான் எல்லோரும் நம்மளை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சு? ஓடுச்சு. ரன்ஸ் டு எ நியர்பை ரிவர். அந்த ரிவர் கிட்ட ஓடிட்டு இருந்ததா. அப்போது வந்து அது என்ன பார்த்துச்சுன்னா, பியூட்டிஃபுல் ஒயிட் ஸ்வான்ஸ்னால் என்ன? அன்னப்பறவைகள். அழகான அன்னப்பறவைகள் வந்து அந்த ரிவர் கிட்ட இருந்ததை அந்த அக்லி டக்லிங் பார்த்துச்சு. Scared and feeling lost, he thinks about drowning himself. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸ்கேர்டுனா ரொம்ப பயப்படுறது, அண்டு ஃபீலிங் லாஸ்ட், அது வந்து ரொம்ப டீஸ் பண்ணதால் அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஃபீலிங் லாஸ்ட், நம்ம வந்து இனிமேல் வாழவே வேண்டாங்கிற மாதிரி அது ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஹீ திங்ஸ் அபவுட் ட்ரௌனிங் ஹிம்செல்ஃப், அந்த ரிவரில் மூழ்கிடலாம் நம்ம அப்படின்னு நினச்சிது. But when he looks at his reflection in the water, he realizes he is not an ugly duckling at all. He is actually a beautiful swan. So என்ன சொல்கிறாங்க? பட் வென் ஹி லுக்ஸ் அட் ஹிஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் தி வாட்டர், அந்த ரிவரில், அந்த தண்ணியில் அதோட ரிஃப்ளெக்ஷனை அது பார்த்துச்சு அந்த அக்லி டக்லிங்கு. அது பார்த்ததும் அதுக்கு வந்து நம்ம டக் கிடையாது அப்படின்னு அது ரியலைஸ் பண்ணிச்சு. ஏன்னா அது டக் மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. இஸ் நாட் அன் அக்லி டக்லிங் அட் ஆல், ஹீ இஸ் ஆக்சுவலி எ பியூட்டிஃபுல் ஸ்வான். நம்மளும் ஒரு அன்னப்பறவை தான், அழகான அன்னப்பறவை நம்ம. ஏன்னா அது வளர வளர தான் அது வந்து அதோட அழகு, அதோட தோற்றம் வந்து மாறிச்சு. அப்போ தான் அதுக்கு வந்து தெரிய வந்துச்சு நம்ம பியூட்டிஃபுல் ஸ்வான், அன்னப்பறவைன்னு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் பை தியர் அப்பியரன்ஸ். எப்பயுமே நம்ம வந்து ஒருத்தவங்களோட தோற்றத்தை பார்த்து நம்ம ஏளனம் செய்யக்கூடாது. நான் அழகாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கேன், ஃபேராக இருக்கேன், நீ வந்து டார்க்காக இருக்க, பிளாக்காக இருக்க, அந்த மாதிரி வந்து நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது. பியூட்டினஸ், அழகுங்கிறது ஃபேஸில் இல்லை, அது மனசு தான். மனசு வந்து அழகாக இருக்கணும். மனசு அழகாக இருக்கணும்னா என்ன மீனிங்கு? நம்ம வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்ல குட் தாட்ஸ் நமக்கு இருக்கணும்.
ஹானஸ்ட்டாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு நம்ம ஒபே பண்ணணும்.